மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்சலிப்பாயிருந்த மலையாள சீமை. அங்கே மலையாளத்து அரசன் ஆட்சி செய்யும் காலம். அங்கே பேரு சொல்ல அரசனுக்கு ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு ஆட்சி செய்ய தார வாத்து குடுடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதே சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார மலையாள நாட்டுக்கு தார வாக்குறேன். இத மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளைகளையும் காசி விஸ்வநாதே மலையாள நாட்டுக்கு தார வாக்கு. இந்த 60 பிள்ளையும் ஓடி ஆடி வளரும் காலம். பிள்ளைய வளர வளர முப்போகம் விளைஞ்ச செல்வம் செழிப்பருந்த மலையாள சீமை. அங்கே கடும் பஞ்சமடைய. அப்ப மலையாளத்து அரசே, நல்லா இருந்த மலையாள சீமை இன்னைக்கு பத்தி எரியுதுடா. அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது, அங்கே பயிரெல்லாம் கருகுது, மக்கள் எல்லாம் பசியில வட்டினில வாடுது. இந்த பஞ்சவர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே வாய கட்டி புறம், அங்கே உடுக்க உடச்சரிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்போ கோசு உண்டுல இருந்து ஒரு கோடை அங்கே கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அதை எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்ட கருப்பு அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பன மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம பக்கத்துல நெருங்குனா அங்க தீயாக மாறுதுடா கருப்பேன். அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தான் என் கருப்பன பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மாட்டுது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு மலையாள நாட்டுல குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. அப்ப மலட்டாட்டு தண்ணியில வருதுடா என் கருப்பேன் பெட்டி ஒத்தையில. அப்படி வெட்டி தள்ளாடி வருங்காலம். அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார எனக்கு வழி தெரியல. பெட்டிக்குள்ள கருப்பேன் உருளுங்காலம். அழகு மலை காடு என் அருவி மலை ஜோங்க. அந்த 18 திருடர்களும் மலையாளத்துல இருந்து அழகர் கோயில் எல்லைய கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில இருந்து இறங்கக்கூடிய கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்டா.
அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாடே என் 18 படிகருப்பை வணங்கி இந்த நல்ல கருப்பு குடி வட்டியில இருக்கக்கூடிய எல்லா கருப்பு பெரிய கருப்பு சாமி ஸ்ரீ மதகு கருப்பு சாமி சிரிச்ச முகத்தோடு புறப்படுறா பொன்னலை என் வள்ளி லிங்கத்தை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் கலிஜரி கம்மாய விட்டு உடம்புறம் சத்தம் கேக்குதுடா கலிஜரி காலி முனிய புறப்பட்டாண்டா ஊத்தாங்கரைய விட்டு இந்த கருப்பு குடி மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம ஒரு அசக்காத்து வீசாம நீ அள்ளி கொடுத்த சாம்ப இதுவரைக்கும் அசம்பு குறைஞ்சதில்லை என்னைய நாடு ஊராம் பேரு வாங்க வச்ச என் 18ஆம் படி பெரிய கருப்பு கொஞ்ச நேரத்துல நீ விளையாட நேரமாச்சுடா கருப்பனை வணங்கி